வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல போன வருஷம் வெளியான எனக்கு எண்டே கிடையாது அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சேகர் அப்படின்றவர் ரத்த காயத்தோட ஒரு வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் சுய நினைவுக்கு வந்து முழிச்சு பாக்குறாரு. இந்த வீட்டுல இவர் லாக் ஆயிருக்காரு, எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப சேகர் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. கேர்ள் ஃபிரெண்ட பொறுத்த வரைக்கும் ஆக்ட்ரஸா இருப்பாங்க. நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சேகர் சொல்றாரு. ஆனா இந்த ஆக்ட்ரஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 2 படம், அதுக்கப்புறம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ 2 படம் கூட பண்ணிக்கோ, ஆனா நம்ம லவ் பண்றதை பத்தி உன்னோட சோசியல் மீடியால நீ ஷேர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவுதானே, இன்னைக்கு நைட்டே நான் ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நம்ம பாப்போம் அப்படின்ற மாதிரி கிளம்ப பாக்குறாங்க. அதான் சோசியல் மீடியால இன்னைக்கு நைட்டு ஷேர் பண்ண போறல, எனக்கு ஒரு முத்தம் குத்துட்டு போன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் நெருங்கி வந்து முத்தம் கொடுக்கலான்னு பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இவருக்கு போன் கால் வருது. சே, இப்பதான் கால் வரணுமா அப்படின்ற மாதிரி சேகர் யோசிக்கிறாரு. அப்பதான் இது எல்லாமே சேகருக்கு வந்த கனவு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சேகருக்கு கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப சேகர் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிருக்காரு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, சீக்கிரமா சைட் டிஷ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு. இன்னும் 2-3 சவாரி முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சேகரும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இப்ப ஊர்வசி அப்படின்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பார்ல பயங்கரமா சரக்கச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்ன விஷயம் அப்படின்றதுலாம் நமக்கு தெளிவா தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு பீச் ஹவுஸ் நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்து எல்லாருமே சேர்ந்த மாதிரி சரக்குலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல குறிப்பா மஸ்தான் ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பேக் எடுத்துட்டு போய் என்னோட கார்ல வையே, அதே மாதிரி ஒரு பிரியாணி பொட்டலத்தையும் வையின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட்டும் எந்திரிச்சு போய் கார்ல வச்சிடுறாரு. இப்ப வேற ஒரு நபரோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஃபேஸ நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. ஆனா ஒரு திருட்டுக்கு என்ன பொருள்லாம் தேவையோ அதெல்லாம் இவர் வச்சிருக்காரு. அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப சேகர நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து கால் வருது. ஓகே சார், நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல இவரும் அந்த பார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பாருக்குள்ள இருந்து ஊர்வசி தான் வெளியே வராங்க. என்ன இவங்க வராங்கன்னு யோசிக்கிறாரு. சார் வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. யாரும் வரப்போறது இல்ல, நான் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி ஊர்வசி சொல்றாங்க. இல்ல போன்ல ஜென்ஸ் வாய்ஸ் கேட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹோட்டல் மேனேஜர் தான் கால் பண்ணாரு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்களும் வண்டியில ஏறி உட்காந்து டிராவல் பண்றாங்க. இவர் பின்னாடி பின்னாடி பாத்துக்கிட்டே இருக்காரு. என்ன அப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க வரும்போது லைட்டா அழுதுகிட்டே வந்தீங்க, அதான் ஏன் எதுக்குன்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 2 மணி நேரத்துக்கு மேல பார்ல அழுதுட்டு தான் இருந்தேன், யாருமே கவனிக்கல, நீங்களாவது கவனிச்சிங்களே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவரும் சாங் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சாங் வைக்கிறாரு. அந்நேரம் பார்த்து கிளாமர் சாங் வருது. இவரும் வேக வேகமா பதட்டப்பட்டு கட் பண்றாரு. இதெல்லாம் கவனிக்கிற அவங்களும் பயங்கரமா சிரிச்சிடுறாங்க. இப்ப 2 பேருமே கொஞ்சம் நார்மலா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஊர்வசியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்த மாதிரி பிசினஸ் தான் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப சின்ன சின்ன பிரச்சனை, அதனால எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் நிறைய சண்டைலாம் வருது அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாங்க. சரி உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, ஒன்னும் கிடையாது, ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி ஸ்டே பண்றேன், இப்ப கூட சரக்கு அடிக்கிறதுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாரு. இதே மாதிரி பேசிக்கிட்டே இவங்க வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப ஊர்வசி என்ன சொல்றாங்கன்னா, சரக்கு அடிக்க போறதா சொன்னீங்கல்ல, நானும் சரக்கு அடிச்சுட்டு தான் படுப்பேன், என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை, அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்ட் வெளியூருக்கு தான் போயிருக்காரு, வரதுக்கு லேட் ஆகும், வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. கடைசியில வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப வீட்டை பிரமிச்சு பாத்துக்கிட்டே உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு. சிசிடிவில இவர் நுழையெல்லாம் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்தவர் இவ்வளவு பெரிய வீடான்னு யோசிக்கிறாரு. அவங்க இருக்காங்கல்ல, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், நீங்க சோஃபால உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரும் சோஃபால போய் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் சட்டுன்னு பக்கத்துல ஏதோ வருது. இவர் பார்த்து பயந்துடுறாரு. அப்பதான் நாய் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் பயந்துட்டு இருக்கும் போதே அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாய் எதுவும் பண்ணது, அதை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த நாயை தூக்கி கொஞ்சிக்கிட்டு வேற ஒரு பக்கம் கொண்டு போயிடுறாங்க. என்ன சரக்கு அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரக்குல என்ன மேடம் வெரைட்டி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நிறைய இருக்கு, வாங்க காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பை கூட்டு வந்து காட்டுறாங்க. ஏகப்பட்ட சரக்கு வச்சிருக்காங்க. இவருக்கு எதை சூஸ் பண்றதுனே தெரியல. கடைசியில ஒன்னு சூஸ் பண்ணிடுறாரு. சரி நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி சோஃபால போய் உட்காந்துடுறாரு. இப்ப அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு கத்தியோட இவரை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா இவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் டக்கீலாவை சூஸ் பண்ணிருப்பாரு. அதை எப்படி குடிக்கணும் அப்படின்றத இவங்களும் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு கிளாஸை குடிச்சுக்கணும், உடனே எலும்புச்சம்பளம் உப்பு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. புரிஞ்சிருச்சு மேடம், ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி நிறைய ரவுண்ட் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே போதையான ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. இவர் இருக்கார்ல, நீங்க எதுக்காக அழுதீங்கன்றத பத்தி சொல்லவே இல்ல, சொல்லுங்க மேடம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு.
சரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கும் இவங்களோட அக்காக்கும் 8 வயசு வித்தியாசம் இருக்கும். வீட்ல அக்காக்கு நல்லதா ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல இவங்களோட அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, இறந்து போயிடுவாங்க. மாமா கூடயே தான் இவங்க சேர்ந்து இருக்காங்க. மாமாவை வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். வயசு வித்தியாசம் அதிகமா இருந்தாலும் சரி, பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரோட கல்யாண வாழ்க்கையும் சந்தோஷமா தான் போயிருக்கும். இவங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பிசினஸ் நல்லபடியா போகும். ஆனா போக போக தான் பிசினஸ்ல நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். இது விஷயமா தான் எனக்கும் அவருக்கும் நிறைய சண்டைலாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி உங்களை பத்தி சொல்லுங்க, லவ் ஸ்டோரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க. இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காரு. அதாவது டியூஷன்ல ஒரு பொண்ணை பாப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஓகே ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு டியூஷன் டீச்சரை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. ஏமாந்து பல்ப் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சிட்டில நிறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதனால தான் இங்க ட்ரை பண்ணலான்னு வேலை பார்க்கறதுக்காக வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி இங்க யாராவது கிடைச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை ஏன் மேடம் கேக்குறீங்க, கிராமத்தை விட சிட்டில தான் பொண்ணுங்க கிடைக்கிறது கஷ்டம்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி புலம்புற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டில்ல ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் ஊத்துற மாதிரி இருக்கு. என்ன மேடம் ஒரு கிளாஸ் தான் இருக்கு, நீங்க இதை குடிச்சிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல நீங்களே இந்த கிளாஸை குடிங்க, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு உப்பு உதட்டுல தடவிடுறாங்க. அதே மாதிரி எலும்புச்சம்பளத்தை இவங்க வாயில வைக்கிறாங்க. அதாவது குடிச்சிட்டு எனக்கு கிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, குடிச்சிட்டு வேகமா இவங்களை கிஸ் பண்றதுக்காக வராரு. அப்படி கிஸ் பண்ணும்போது இவங்க 2 பேருமே ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நடக்கிற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. திருட ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனும் வீட்டை சாத்திட்டு கிளம்புறான். அதே மாதிரி மஸ்தான் ஒரு அரசியல்வாதியை காமிச்சாங்கல்ல, யாரு கேட்டாலும் நான் இப்பதான் போனேன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்பதான் சேகரம் கண் முழிக்கிறாரு. கண் முழிச்சவரு ட்ரெஸ் எல்லாம் வேகமா மாற்றாரு. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன கிளம்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஊர்வசி கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணும், எங்க இருக்குன்னு கேக்குறாரு. இவங்களும் வழியை காமிச்சிடுறாங்க. ரெஸ்ட் ரூமை பார்த்தவர் ஆச்சரியப்படுறாரு. இவ்வளவு பெரிய ரெஸ்ட் ரூமான்னு யோசிக்கிறாரு. நடந்த விஷயத்தை இவரால நம்பவே முடியல. இவரும் உள்ளுக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. கதவை திறந்துட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல நாய் இருக்கு. இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி அந்த நாயை கொஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ரூம்ல ரத்தக்கரை வெளியே லைட்டா தெரியுது. என்ன இது ரத்தக்கரை இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கதவை திறந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து உள்ள போறாரு. அந்த ரத்தக்கரையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. பார்த்தா ஒரு வயசானவர் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. இவர் தான் ஒருவேளை ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி இவரும் பார்த்து பயங்கரமா ஷாக்க வருது. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா கதவு கிட்ட வந்துடுறாரு. கதவுக்கு பாஸ்வேர்ட் எல்லாம் கேக்குது. என்ன பாஸ்வேர்ட் எல்லாம் கேக்குது அப்படின்ற மாதிரி இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க சடனா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் நான் எதையுமே பார்க்கல, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீங்க முதல்ல சோஃபால வந்து உட்காருங்க, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் உட்கார வச்சிடுறாங்க. ஆனா இவர் பதட்டமா தான் இருக்காரு. மேடம் பார்த்த விஷயத்தை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க கால்ல விழுந்து கெஞ்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல நிமிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சடனா நிமிர்றாரு. அப்ப தெரியாதனமா இவங்க முகத்துல இடிச்சிடுறாரு. அவங்களும் பொத்துன்னு சோஃபால விழுந்துடுறாங்க. இப்ப விழுந்தவங்கள எழுப்பலாம் ட்ரை பண்றாரு. அவங்க அசைவே இல்லாத மாதிரி இருக்காங்க. என்ன அசையவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல செம்மையா பயப்படுறாரு. இங்க இருந்து போலான்னு பார்த்தாலும் பாஸ்வேர்டு கேக்குது. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம யோசிக்கிறாரு. அப்பதான் யாரோ கதவை திறக்கிற மாதிரி இவருக்கு சவுண்ட் கேக்குது. யாரு கதவை திறக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கண்ணை வச்சு பார்க்கும்போது வெளியே அந்த திருடன் வரது இவருக்கு தெரியுது. இவன் யாரு அப்படின்ற மாதிரி வேகமா இவரும் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த திருடனோட பேரு டேவிட் அப்படின்றது. அவனுக்கு எப்படியோ பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கு போல. கதவை திறந்து உள்ள வந்துடுறான். ஊர்வசி நல்லா தூங்கிட்டு இருக்கிறதா நினைக்கிறான். இருந்தாலும் மயக்கமாக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ ஒரு துணியை அவங்க மூக்குல வச்சு லாக் பண்ணி மயக்கமாக்கிடுறான். எதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கான். இந்த டைம் சேகர் இருக்காரு பாத்தீங்களா, ரெஸ்ட் ரூம்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. டேவிட் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டாரு. ஆனா பிரோஜனமா எதுவுமே அவருக்கு கிடைக்கல. தூங்கிட்டு இருக்கவங்க உடம்புல சில ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதை பேசாம கழட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கழட்டிட்டு இருக்காரு. அப்பதான் யாரோ கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றது இவருக்கு தெரிய வருது. யாருன்னு கண் வச்சு பாக்குறாரு. அந்த அரசியல்வாதி தான் வந்திருக்காரு. இவர் அரசியல்வாதின்னு டேவிடுக்கு தெரியும். இந்த ஆள் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு யோசிக்கிறாரு. ஒளியறதுக்காக ரெஸ்ட் ரூம் கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா சேகர் லாக் பண்ணிருக்காருல, அதனால கதவை ஓபன் ஆக மாட்டேங்குது. சரி இந்த ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பாடி இருக்க ரூமுக்கு போயிடுறான். இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு உள்ள நுழைஞ்சிடுறாரு. மஸ்தான பேக் நிறைய காசு தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. மேடம் நான் சொன்ன மாதிரியே காசு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு சேர வேண்டிய காசு தான் போல, அதை தர சாக்கல இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட வந்திருக்காரு. ஓஹோ தூங்குறீங்களா, நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றாரு. டேவிட் ஒளிஞ்சிட்டு இருக்கும் போதுதான் அங்க ரத்த கரை இருக்கிறத நோட் பண்றாரு. அந்த ரத்தத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போதுதான் அங்க பாடி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. பாடியை பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. சத்தம் போடக்கூடாதுன்றதுக்காக கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இருந்துட்டு இருக்காரு. மஸ்தான் வரும்போதே சரக்கு பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்ப இவங்க தூங்கிட்டு இருக்கிறதுனால அதே இடத்துல பிரியாணியை சாப்பிடுறாரு. நிறைய சரக்கெல்லாம் அடிக்கிறாரு. இவங்க முழிப்பாங்கன்னு பாக்குறாரு. அவங்க முழிக்கவே மாட்டாங்க. இது வேலைக்காவது, நம்மளே எழுப்புனதா சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி இவரும் பக்கத்துல வந்துடுறாரு. ஊர்வசி மேடம் எந்திரிங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுப்புறாரு. ஆனா சுத்த அசைவே இல்லாத மாதிரி இருக்காங்க. இவர் திரும்ப திரும்ப எழுப்பி பாக்குறாரு. எந்திரிக்கலன்னு மூக்குல கையை வச்சு செக் பண்றாரு. அப்பதான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இது தெரிஞ்சவரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு.
இப்ப பாஸ்வேர்டை போடலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வராரு. ஆனா போதையிலே இவருக்கு பாஸ்வேர்டு மறந்துருது. அந்த பாஸ்வேர்டை தப்பா போடுறாரு. ஆட்களுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா ஆட்கள் போன் எடுக்க மாட்டாங்க. பாஸ்வேர்டும் தெரியலையே அப்படின்ற மாதிரி தப்பா போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அது லாக்கே ஆயிருது. இவரும் போதையில விழுந்துடுறாரு. அவர் விழுந்த மாதிரி இந்த டேவிடுக்கு சவுண்ட் கேட்டிருக்கும். அதனால டேவிட வெளியே வந்து பாக்குறாரு. அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்க்கும் போது தான் அதுல கட்டுக்கட்டா காசு இருக்கிறது தெரிய வருது. பரவாயில்லப்பா, வந்ததுக்கு நிறைய காசு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறாரு. இவர் போட்டிருக்க நகையும் கலட்டணும் அப்படின்ற மாதிரி வேகமா இவர் போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டிடுறாரு. இப்ப கதவை திறந்துட்டு போலான்னு பார்த்தா அது லாக் ஆயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்க கோடு போடவே ட்ரை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காட்டுது. இத பாக்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. திடீர்னு பார்த்தா சேகருக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்துருது. கால் வர சவுண்ட் வெளிய இருக்க டேவிடுக்கும் கேட்டுது. ரெஸ்ட் ரூம்ல யாரோ இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. இவரோட சேஃப்டிக்காக ஒரு கத்தி எடுத்துக்கிறாரு. இப்ப கதவை திறந்துட்டு வேகமா நுழையிறாரு. அதுக்குள்ள சேகர் இருக்கார்ல, இவர் சேஃப்டிக்காக ஒரு பொருளை எடுத்து வச்சிருக்காரு. பக்கத்து ரூம்ல இருக்க நபரை நீ தான் கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரி டேவிட் கேக்குறாரு. நான் எதுக்காக கொலை பண்றேன், நான்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சேகரும் புரிய வைக்கிறாரு. சேகருக்கு கதவு லாக்ல இருக்கிறது தெரியாது. என்ன விட்டுருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ நினைச்சாலும் அடுத்த 4 மணி நேரம் போக முடியாது, அது லாக்ல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எனக்கு பாஸ்வேர்டு தெரியும், 4 மணி நேரம் கழிச்சு பாஸ்வேர்டு போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா மஸ்தானை காணோம். மஸ்தான் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பாட்டில் வச்சு மஸ்தான் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. யோ நிறுத்து, வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் போதையில என்னடா ஊர்வசியை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்களும் தடுத்து பதிலுக்கு அவர் கூட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இந்த டேவிட் இருக்காரு பாத்தீங்களா, கத்திய வச்சு அவரோட தொடையிலேயே குத்திடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவரை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வராங்க. இப்ப வலியால அவரும் ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. இப்ப கட்டெல்லாம் போட்டு முடிச்சவரு நீங்க 2 பேர் யாருன்னு கேக்குறாரு. சேகர் இருக்கார்ல, நான் டிரைவரு, டிராப் பண்றதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டாரு. நீ யாருன்னு கேட்கும் போது நான் கஃபேல வேலை பாக்குறேன்னு டேவிட் சொல்லிட்டாரு. கஃபேல வேலை பாக்குறவனுக்கு இங்க என்னடா வேலை, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கோவமா கேக்குறாரு. இந்த இடத்துல தான் டேவிடும் என்ன விஷயம் அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஊர்வசியோட பிசினஸ்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லாக் ஆயிருக்கும். ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பொலிட்டீஷியனை பார்த்தா ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் மஸ்தானை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. மஸ்தான் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணி தந்துடுறேன், எல்லா காசுமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதே சமயம் கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவங்க பெருசா புடி கொடுத்து பேச மாட்டாங்க. மஸ்தானா இந்த நாள் நான் காசை ரெடி பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க வர நேரம் நான் வீட்டுல இல்லைன்னா இதுதான் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி இவங்களும் எழுதி தந்திருப்பாங்க. சரின்ற மாதிரி இவரும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அங்க வேலை பார்க்குற டேவிட் இருக்காரு பாத்தீங்களா, தள்ளி இருந்து கவனிச்சிருப்பாரு. நைட்டு நேரம் வீட்டுக்குள்ள புந்து திருடலாம் அப்படின்றதுக்காக தான் இவர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப மஸ்தானுக்கும் விஷயம் புரிஞ்சிருது. அது சரி, நீ டிரைவர் தானே சொன்ன, நீ எதுக்காக வீட்டுக்குள்ள எல்லாம் வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் நடந்ததுல அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. நான் எவ்வளவு ஆசாசியா தெரியுமா வந்தேன், எனக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி அவரை லைட்டா திட்டிட்டு இருக்காரு. சரி இப்ப என்ன, ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நம்ம கிளம்பிடலாம் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பயே இவங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா இன்னும் முழிக்கிறீங்க, வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்கன்றாரு. அண்ணன் இந்த இடத்துல வேற ஒரு பாடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது வேற ஒரு பாடி இருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் ஷாக் ஆகுறாரு. வாங்க காட்டுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ரூம்க்கு கூட்டு வந்து அந்த பாடியை காட்டுறாங்க. பாடியை பார்த்தவர் இதுதாண்டா இந்த லேடியோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்க 2 பேர்ல யாராவது பண்ணீங்களா, ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. சத்தியமா நாங்க 2 பேருமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப மஸ்தான் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 3 மணி நேரம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம், அதுக்கப்புறம் வெளியே போய் நம்மளோட ரொட்டீன் வேலையை பார்ப்போம், யாருக்கும் பெருசா சந்தேகம்லாம் வராது, நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சேகர் என்ன சொல்றாருன்னா, வெளியே ஒரு சிசிடிவி இருக்கு, அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற டேவிட் என்ன சொல்றாருன்னா, நான் மாஸ்க் போட்டு தான் வந்தேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன் பிரச்சனை இல்ல, நான் உன்னை பத்தி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால இவங்க 3 பேருமே வீடியோலாம் ஸ்டோர் ஆகிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க 3 பேருமே உள்ள நுழைஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறாங்க. இப்ப மஸ்தானா 3 மணி நேரம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் எதிர இருக்க சரக்கெல்லாம் காட்டுறாங்க. சரி தண்ணி அடிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க. 2 பாடி இருக்குன்றத பத்தி கூட கவலைப்படாம இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. இப்ப மஸ்தானோ ஃப்ரிட்ஜ்ல ஸ்நாக்ஸ் இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நான் ஃப்ரிட்ஜை திறக்கும் போது அதுக்குள்ள ஒரு பாடி இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நீ வேற எதுக்காகடா இப்படி பேசுற, முதல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடு அப்படின்ற மாதிரி இவங்களும் போக சொல்லிட்டாங்க. இப்ப ஃப்ரிட்ஜை திறந்த டேவிடும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன் ஷாக் ஆகுறான் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அவரும் பயந்துகிட்டே ஏதோ சொல்றதுக்காக வராரு. என்ன சொல்றாருன்னா, ஃப்ரிட்ஜ்ல எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. ஏண்டா இந்த நிலைமையில இந்த கிண்டல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி மஸ்தான் சொல்றாரு. இப்ப மஸ்தான் கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றாரு. நான் படுக்கிறேன், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுப்புங்க அப்படின்ற மாதிரி சோஃபால போய் படுத்துறாரு. இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இங்கே சாஞ்ச மாதிரி படுத்து தூங்குறாங்க. கொஞ்ச நேரத்துல சேகருக்கு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி எட்டி பாக்குறாரு. அங்க என்ன பாக்குறாருன்னு தெரியல, பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்போ உடனே பக்கத்துல இருக்க டேவிடை எழுப்பி விடுறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி பாத்துட்டு இருக்காங்க.
ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டதா நம்ம நினைச்சோம்ல, ஆனா ஹஸ்பண்ட் இன்னும் இறந்து போயிருக்க மாட்டாரு. அங்க இருக்க அந்த மஸ்தானை போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. உன் கூட என்னோட ஒய்ஃப்க்கு இருக்கிற அஃபேர்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி மஸ்தானா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்களும் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால இங்க இருந்து ஒரு எலும்புச்சம்பளத்தை அவரோட கால் கிட்ட படுற மாதிரி உருட்டி விடுறாங்க. அவரை இவங்க இருக்கிறத பாத்துறாரு. அவர் அந்த பக்கம் பார்த்த மாதிரி திருப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இருக்கார்ல பயந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டர்ன் பண்றாரு. அதனால அந்த ஹஸ்பண்டும் கொஞ்சம் டர்ன் பண்ணி நிக்கிறாரு. இதுதான் நமக்கான கேப்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வேகமா ஹஸ்பண்டை நோக்கி ஓடி வராங்க. ஆனா கடைசி நேரத்துல ஹஸ்பண்ட் இவங்களை பாத்துறாரு. இப்ப கன்னை இவங்களும் ஷூட் பண்ண விடாம புடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி புடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு கன்னு ஃபயர் ஆயிருது. யாருக்கு காயம்பட்டது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. சேகருக்கு அடிப்படல, மஸ்தானுக்கு அடிப்படல. ஆனா புல்லட் இருக்கு பாத்தீங்களா, டேவிட் உடம்புல தான் பட்டுருது. இப்ப டேவிடும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி சேகர் பக்கத்துல வந்து பாக்குறாரு. இதுக்கப்புறம் நான் பொழைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் டேவிட் சொல்லிட்டு இருக்காரு. டேவிடுக்கு தானே பாஸ்வேர்டு தெரியும். டேவிட் கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள டேவிட் இறந்து போயிடுறாரு. இப்ப கன்னை பொறுத்த வரைக்கும் மஸ்தான் கிட்ட இருக்கு. ஒழுங்கு மரியாதையா பாஸ்வேர்டை சொல்லு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. என்ன ஆனாலும் சரி பாஸ்வேர்டை சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. மஸ்தான் என்ன சொல்றாருன்னா, உங்க ஒய்ஃப் மேல நான் ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனா உங்க ஒய்ஃப் என்ன கண்டுக்க கூட கிடையாது. அவங்க ஹெல்ப் கிட்ட தான் என்கிட்ட வந்தாங்க. அந்த ஹெல்ப்பையும் பண்ணி முடிச்சிட்டேன். மத்தபடி எங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நாங்க வெளியே போறதுக்கு பாஸ்வேர்டை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இதனால ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பாஸ்வேர்டை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு. மொத 3 நம்பரை சொல்லிடுறாரு. 4வது நம்பரை ரொம்ப ஸ்லோவா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மஸ்தானுக்கு கேட்க மாட்டேங்குது. பக்கத்துல போய் கேட்கலாம் நெருங்கி வராரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, இவரோட கழுத்தையே கத்தி இறக்கி விட்டுறாரு. மஸ்தானுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி சேகரும் பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்காரு. இவர் கண் முன்னாடியே மஸ்தான் இறந்து போயிடுறாரு. இதை நினைச்சு இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, கன் எடுத்து இவரை பாயிண்ட் பண்றாரு. இவரும் ஹஸ்பண்டை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, கோவத்தோட ட்ரிகரை பிரஸ் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி 6 நாள் கழிச்சு நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. சேகர் காயத்தோட கண் முழிக்கிறாரு. நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் முழிச்சதா அங்க இருக்க நர்ஸ் பாத்துறாங்க. உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா தகவலை கொடுத்துடுறாங்க. இப்ப போலீஸ் டீமை சேர்ந்தவங்க இவரை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல விசாரணை பண்றதுக்காக ஒரு ஆபீசரும் எதிர வந்து உட்கார்றாரு. போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது நீ மயக்கத்துல இருந்த, அதே மாதிரி 3 விஐபிஸ் கொல்லப்பட்டிருக்காங்க, இன்னொருத்தன் திருடன் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த வீட்டுல என்ன நடந்தது அப்படின்றத நீ தான் சொல்லணும். நீ போய் சொல்லிட்டு தப்பிச்சிடலான்னு மட்டும் கணக்கு பண்ணாத. இந்த 6 நாள்ல அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம். நீ சொல்றதுல கொஞ்சோண்டு பொய் இருக்குன்னு தெரிஞ்சா கூட உன்னை உரின்னு உரிச்சிருவோம். காலம் முழுக்க நீ வெளியே போக முடியாது. இதுவே உண்மையை சொன்னு வச்சுக்கோ, நீ போலான்ற மாதிரி நாங்க விட்டுருவோம். அதனால நல்லா யோசிச்சு நடந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி கேக்குறது. இந்த இடத்துல இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து காமிச்சாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் அதே மாதிரி தான் சொல்லிட்டாரு. அந்த ஹஸ்பண்ட் ஷூட் பண்ற மாதிரி வந்தார்ல, அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த ஹஸ்பண்டும் ஷூட் பண்ணிடுறாரு. இவரும் மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்க்கும்போது காதுல தான் புல்லட் பட்டிருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. அதே மாதிரி இவரை ஷூட் பண்ண அந்த போர்ஸ்ல அவர் கீழே போய் விழுந்திருப்பாரு. அப்படி விழுந்தே அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. இவரு மட்டும் தான் இப்ப இந்த வீட்டுல உயிரோட இருக்காரு. இன்னும் டைமிங் முடியறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. அதனால இவரை இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. பாஸ்வேர்ட்ல 3 நம்பர் தெரியும், கடைசி நம்பர் மட்டும் இவருக்கு தெரியாது. நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கடைசி நம்பரை ட்ரை பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அது தப்பான நம்பரா இருக்கும். அதனால போலீஸ்க்கு இந்த தகவல்லாம் போயிருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரப்போறாங்கன்னு இவருக்கு தெரியுது. இவருக்கு மயக்கம் வரதுனால ஒரு இடத்துல மயங்கிடுறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸும் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அப்ப இது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசரும் ஒரு லெட்டரை இவர்கிட்ட நீட்டுறாரு. அந்த லெட்டர்ல இருக்க விஷயத்தை இவரும் படிக்கிறாரு. ஊர்வசி ஹஸ்பண்டுக்கு பிசினஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஹெல்ப் பண்ணோன்றதுக்காக தான் இவங்க மஸ்தானை மீட் பண்ணி பேசலாம் செஞ்சிருப்பாங்க. இவங்க மீட் பண்றத ஹஸ்பண்ட் தப்பா புரிஞ்சிருப்பாரு. அஃபேர் போது போல அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாரு. இதெல்லாம் கவனிக்கிறவரு வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க கிட்ட சத்தம் போட்டிருப்பாரு. இவங்களும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா கேட்காம ஹஸ்பண்ட் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பாட்டிலால அவரோட மண்டிலேயே அடிச்சிருவாங்க. அதனால தான் ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. நம்மளும் இதுக்கப்புறம் உயிரோட இருக்க தேவையில்ல, இறந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் முடிவு பண்ணுவாங்க. அதனால தான் தூக்க மாத்திரையை மொத்தமா அந்த பார்ல வச்சு போட்டிருப்பாங்க. இதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்றது இப்பதான் இவருக்கு புரிய வருது. இப்ப விசாரிச்ச ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, டீம் கூட வெளியே வந்துடுறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட கேக்குறாரு. சார் அவன் நடந்ததை நடந்த மாதிரியே தான் சொல்லியிருக்கான். ஏன்னா நம்ம ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ரெட்ரீவ் பண்ணி பார்த்தோம். அவன் சொல்ற ஆர்டர்ல தான் எல்லாருமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. டெக்னிக்கலா அந்த 4 பேர்ல யாரையும் இவன் கொலை பண்ணல, மத்தவங்களே தான் இறந்து போயிருக்காங்க. அதனால இவன் மேல நம்ம ஆக்ஷன் எடுக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுவும் சரிதான், இவனை அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதனால இந்த ஆபீசரோட அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, நல்ல வேலைப்பா, நீ நடந்ததை நடந்த மாதிரியே சொன்ன, அதனால தான் நீ தப்பிச்ச, சரி இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அவரும் அனுப்பி விட்டுறாரு.
இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட ரிவீல் பண்றாங்க. கடன்ல ஒரு வீடு மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி விளம்பரம் பண்ணிருப்பாங்க. அந்த வீட்டை நான் பாக்குறதுக்காக வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் கால் பண்ணி சொல்லிடுறாரு. ஸ்டார்டிங்ல ஒரு வீட்டை காமிச்சாங்கல்ல, அதுதான் கடன்னால பேங்க் கிட்ட வந்திருக்கோம். அதை பாக்குறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. அங்க இருக்க பையனும் வீட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது உங்களுக்கே தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஷாக்கிங்கா கேக்குறான். அதான் விளம்பரத்தையே தெளிவா போட்டிருந்தீங்கல்ல, அதனால தெரியும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்காக நீ ஒரு வேலை பண்ணனா 1 லட்சம் ரூபாய் தருவேன்னு சொல்லிட்டாரு. அந்த பையனால நம்பவே முடியல. எப்படி சார் அவ்வளவு காசு தருவீங்க, சரி என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நீ கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் சாஞ்ச மாதிரி சோஃபால உட்காருன்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த பையன் உட்காந்துடுறான். அந்த கேப்ல இவர் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுல ஒரு பகுதிக்கு போயிட்டு இருக்காரு. இப்பதான் இவர் பண்ண விஷயத்தையும் நமக்கு காட்டுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த காசு எடுத்து தான் பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. பாஸ்வேர்டு ஃபெயிலியர் ஆனதுனால கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரப்போறாங்கன்னு தெரியும். அதுக்குள்ள இந்த பேக்கை பர்டிகுலரா எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது ஆபீசர் வந்து தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி பக்காவா ஒளிச்சு வச்சிருப்பாரு. இப்ப காசெல்லாம் எடுத்து இவரோட பேக்ல ஃபில் பண்ணிடுறாரு. சாரிப்பா, எனக்கு வீடு பிடிக்கல, நான் சொன்ன மாதிரியே 1 லட்சம் ரூபாய் இந்த அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட காசை தந்துடுறாரு. இவர் வெளியே வரும்போது தான் அந்த நாயை வெளியே கட்டி வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இந்த வீட்ல இருந்து நீயும் நானும் மட்டும் தான் தப்பிச்சிருக்கோம் போல, ஏன் கூடயே நீயும் வந்துரு அப்படின்ற மாதிரி அந்த நாயை பார்த்த மாதிரி பேசுறாரு. இப்ப அங்க இருந்து கலட்டி அந்த நாயை கூட்டு போறாரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.